புதுசா ஒரு மாடு வாங்கி பால் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும், நம்ம வந்து புதுசா மாடு பண்ண ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. எங்க மாடு வாங்குறது? எந்த சந்தையில போய் வாங்குறது? எந்த ஊர்ல வாங்குறது? எந்த மாடு நல்ல மாடு அப்படின்னு பார்த்து வாங்குறது? அப்படின்னு நெறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ அதுக்கான ஒரு அப்டேட் மாரி தான் நான் வந்து உங்களுக்கு குடுக்கலான்னு இருக்கேன். இப்போ தமிழ்நாடு ஓவர் ஃபுல்லா இருக்கிற எல்லா மாவட்டங்களிலுமே வந்து மாடு சந்தை வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அது எந்தெந்த ஊர்ல நடக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டேட்டாபேஸ் வந்து குடுக்க போறேன். அதாவது தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த ஊர்ல, எந்தெந்த மாவட்டத்துல மாடு சந்தைலாம் வந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு நான் குடுக்க போறேன். திருச்சி மாவட்டம் எடுத்துக்கங்க. மணப்பாறைங்கிற ஊர்ல எந்த கிழமை வந்து மாடு சந்தை நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு டீட்டெயில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுவேன். நிறைய பேருக்கு தெரியும் மணப்பாறையில வந்து எந்த கிழமை வந்து சந்தை நடக்குது அப்படின்ட்டு. சில பேர் தெரியாம இருக்கலாம்ல. மணப்பாறையை சுற்றி இருக்கிறவங்களுக்கே வந்து நம்ம மாடு சந்தை எந்த கிழமையில நடக்குது அப்படிங்கிறது தெரியாம இருக்கலாம். அவங்களுக்காக வந்து அந்த வீடியோ. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலுமே உங்க மாவட்டங்கள்ல இருக்கிற ஊர்லயுமே எந்த கிழமையில உங்களுக்கு வந்து மாடு சந்தை நமக்கு நடக்குது அப்படிங்கிறது தெரியாம இருக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கீழே கமெண்ட்ல வந்து நீங்க எந்த மாவட்டம், நீங்க என்ன ஊர்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எந்த கிழமையில மாடு சந்தை நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்